நல்ல சிவம் அவர்கள் முறையாக அவரும் சங்கீதம் பயின்றவர், பன்னிசை பயின்றவர். சென்னையில் பன்னிசை மாநாடு, ஆராய்ச்சி மாநாட்டிலெல்லாம் பேசுகிற தகுதி உடையவர். அவர்கள் இப்போது திருப்புகழை நாம் நயந்து கேட்பதற்கு காரணம் இசை அப்படிங்கிறத எடுத்துரைப்பதற்கு வருகிறார். வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம், வீரவேல் முருகனுக்கு அரோகராம், ஞானவேல் முருகனுக்கு அரோகராம். காமியத் தழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கண்ணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே, பெருமாளே, பெருமாளே. எல்லாம் வல்ல பெருமானை மனமொழிமைகளால் வணங்கி 72வது ஆண்டு அருணகிரிநாதர் விழாவில் அற்புதமான இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, அருணகிரிநாதர் விழா குழுவினர் அனைவருக்கும் நேரத்தின் அருமை கருதி அகர முதல் நகர இருவாய் இசையால் வணக்கம் சொல்லி மகிழ்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இசை பிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி எனக்கிட்ட பணியை நான் தொடர்வேன். இருந்தாலும் எங்கள் நடுவருக்கு இப்படி ஒரு ஓரவஞ்சனை இருக்கக்கூடாது. 6 பேரை அழைத்தார், 3 வரை இசை 3 வரை இயல் என்று அமர்த்திவிட்டு 4 பேருக்கு இசை பேசக்கூடிய ஒரு தனித்த வாய்ப்பை மிக ரகசியமாக அவர் செய்திருக்கிறார் என்பது பார்த்திபன் அவர்கள் பேசிய பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அந்தோ பரிதாபம், இயலில் 2 தான் இருக்கிறார்கள். எனவே பார்த்திபன் அவர்களுடைய பேச்சில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யார் எந்த கட்சியில் இருக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. பட்டிமன்றத்துக்கு தான் சொல்றேன், அதெல்லாம் தெரிய மாட்டேன், அதெல்லாம் கண்டுக்க கூடாது, இந்த பாட்டுக்கு அடுத்தது போயிட வேண்டும். காதர் பாட்ஷா அவர்களுடைய அருமையான வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை அவர்கள் இங்கே சொன்னார்கள். சொன்ன பொழுது நாம் அனைவரும் மெய்சிலிர்த்து கேட்டுக்கொண்டிருந்தோம். உயிர் போகும் தருவாயில் கூட இசை உயிரை காப்பாற்றும் காதர் பாட்ஷா பேசி இருந்தால் அன்றே போயிருப்பார். அவர் இயல் பேசாமல் இசை பாடிய காரணத்தினால் தூக்கு தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் அவர் நீதிபதியிடம் பேசி இருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மேலும் ஒரு வழக்கிற்கு அவர் தள்ளப்பட்டிருப்பார். நீதிபதி முன்பும் அவர் பாடிய காரணத்தினால் உயிர் பிழைத்தார் என்ற எங்களது அணியை வலு சேர்த்த பார்த்திபன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடங்குகிறேன். நீங்க எதிர்கட்சியிலே உங்க கட்சி ஆளை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ரகசியம் எல்லாம் இப்பதான் தெரியுது. இந்த காலத்தில் எதுவும் நடக்கலாம். நடுவர் பெருமகன் அவர்களே, அழகான இசையை பற்றி சொல்லும் பொழுது இங்கே நிறைய எனக்கு முன்னால் பேசிய இசை பேராசிரியர் அழகான பாடல்களை எல்லாம் பாடினார். நான் தலைப்பிலிருந்தே என்னுடைய பேச்சை நான் தொடங்குவேன். திருப்புகழ் என்பதில் திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்பதை இலக்கண நூலாசிரியர்கள் பொருள் தருகிறார்கள். அது அப்படி இருக்கட்டும். புகழ் என்று ஒன்று இருக்கிறது. புகழ் என்பதற்கு நீங்கள் திருவள்ளுவரை நாடினால் அவர் கொடுக்கின்ற அந்த பொருள் இசை என்பது. ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கின்றார். எனவே புகழ் என்றால் இசை, இசை என்றால் புகழ், இசையால் வருவதே புகழ், இசையால் விருப்பப்படுவதே, தொடர்ந்து விருப்பத்தை தருவதே திருப்புகழ் என்பதற்கு திருவள்ளுவரை தவிர ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்க முடியாது. ரொம்ப அழகா நம்முடைய இசை என்பது இசைய வைக்கிறது. இங்கே அருணகிரிநாதர் நிறைய இயல் தமிழை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
அவர் எடுத்துக்கொண்ட வடிவம் இசை வடிவம். இசையால் வசமாக இதயம் உண்டோ என்பதுதான் நாம் பார்த்திருக்கிறோம். இயலை ரசிப்பதற்கும், இயலை அனுபவிப்பதற்கும், இயலை பேசுவதற்கும், இயலை கேட்பதற்கும் அறிவு தேவைப்படும். ஆனால் இசையை கேட்பதற்கு அறிவு தேவையில்லை, பக்தி என்ற உணர்வு இருந்தால் போதும். இவங்க சொல்ற பொருள் சரிதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கணும். இயல் அறிவு இல்லாமல் இயலை ரசிக்க முடியாது. ஆனால் இசை தொடர்பாக எந்த ராக தாள அந்த குறிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒருவர் பாடுகிற இசையை நம்மால் ரசிக்க முடியும். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இசையால் வசப்படும். ஒரு யானை மதம் கொண்டு ஓடி வருகிறது. உதயணன் என்பவன் யாழ் மீட்டி அந்த யானையை அடக்குகிறான், இசையால் அடக்குகிறான். மிருகம் கட்டுப்படுகிறது. ஆறலை கள்வர்கள் புலவர்களிடத்தில் பொருளை பறித்த பொழுது புலவர்கள், இயல் புலவர்கள் என்ன செய்வது என்று தவித்து நிற்கிறார்கள். பக்கத்தில் இருந்த பாணன் யாழை மீட்டு பாடுகின்றான். கள்வர்கள் அந்த பொருளை திரும்ப கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள். எனவே இயல் புலவர்களையும் காப்பாற்றுவது இசை புலவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் 16,000 திருப்புகழ் பாடினார் என்று செவிவழி செய்தியாக நமக்கு கிடைத்திருப்பது 1000 சொச்சம் திருப்புகழ் தான். ஆனால் அவர் நிறைவாக கிளியாக இருந்து இயலை பேசவில்லை, நாடகத்தை நடித்து காட்டவில்லை. இந்த கோபுரத்தில் கிளியாக இருந்து கந்தர் அனுபூதியில் அவர் சொல்லுகிறார், நிறைவாக சொல்லுகிறார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எனவே திருப்புகழுக்கு இதுக்கு மேல நீங்க விளக்கம் சொல்லக்கூடாது. அருணகிரிநாதர் என்ன சொன்னார்? திருப்புகழை படிப்பவர்னு சொன்னார், அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஆனால் நிறைவாக கந்தர் அனுபூதி, அருணகிரிநாதருடைய நிறைவு பாடல். அந்த பாடலில் அவர் சொல்லுகிறார், ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். படிக்கும் பணியேன்னு சொல்லல, பாட நடத்தும் பணின்னு சொல்லல, பாடும் பணியை எனக்கு கொடு என்று கேட்கிறார். அருணகிரிநாதர் பேசத் தொடங்கிய பொழுது வாய மூடுன்னு சொன்னார். பாடத் தொடங்கிய பொழுது ஒவ்வொரு ஊருக்காக அழைத்தார். அருணகிரிநாதர் பேசத் தொடங்கினார், சும்மா இருந்தார். அப்படின்னா சொல் அற பேசாத. இதை நான் சொல்லல, கந்தர் அனுபூதியில சொல்றார், ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. பாடா அனுபூதின்னு சொல்லல. பேசனா என்னைக்குமே பிரச்சனை, பாடினா பிரச்சனை இல்லை. பேசனா திட்டுறாரா புகழறாரான்னு தெரியாது, ஆனால் பாடினால் நிச்சயமாக புகழ்ச்சி தான் பாட்டாக வரும். அதன் தான் திருப்புகழ் என்று நாம் சொல்லுகிறோம். எவ்வளவு அழகான பாடல்கள் பாடி கொடுத்திருக்கிற இந்த பாட்டெல்லாம் நீங்க உட்கார்ந்து இதற்கு என்ன பொருள், இதற்கு என்ன பொருள், இதற்கு என்ன பொருள் என்று யோசித்து கொண்டு அறிவை வளர்த்து கொள்ளலாமே தவிர பக்தி வராது. பக்தி இசையில் தான் வரும். ரொம்ப அழகா நடுவர் தொடங்கி வைத்தார். பக்தி என்ற உணர்வு எதையும் யோசிக்காமல் ஏற்றுக்கொள்வது. இயல் என்பது எதையுமே யோசித்து திறனாய்வு செய்து அது அவர்கள் மனதிற்கு பிடித்தால்தான், ஒப்புக்கொண்டால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இசை என்பது அப்படி அல்ல. மதங்களை தாண்டி ரசிக்கக்கூடியது இசை. இங்கே அழகாக பார்த்திபன் நமக்கு அதை இங்கே கோடிட்டு காட்டினார். அனைத்து மதத்தினரையும் இசை இணைக்கிறது, பேச்சு பிரிக்கிறது. பேசினால் மதச்சண்டை வருகிறது, பாடினால் மதங்கள் இணையவில்லை, மனங்கள் இணைகின்றன. மதங்கள் இணைய வேண்டிய அவசியமும் இல்லை, ஆனால் மனங்கள் இணைந்து விடுகின்றன. அதை தருவது நமக்கு எது என்று சொன்னால் இசைதான். இங்கே நீங்க ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சீங்கன்னா தெரியும். பார்த்திபன் அவர்கள் பேசும் பொழுதோ அல்லது எனக்கு பின்னால் இருவர் பேச இருக்கிறார்கள், பேசும் பொழுதோ நடுவர் ஒன்ஸ் மோர் கேட்டது கேட்க மாட்டார், கேட்கவும் முடியாது. ஆனால் பாடும் பொழுது அவர் ஒன்ஸ் மோர் கேட்டார் பாருங்க. பாட்டை திரும்ப பாடினாலும் நீங்க முத்தை தெரு பத்தி திருநகை பாட்டு எத்தனை முறை பாடினாலும் கேட்கலாம். அதை உட்காந்து விளக்கம் சொன்னா எத்தனை முறை சொன்னாலும் செல்ல நோண்ட ஆரம்பிச்சிருவோம். இதே தான் போன அருணகிரிநாதர் விழாலையும் பேசினாரு. இந்த அருணகிரிநாதர் விழாலையும் இப்படித்தானா, இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டுக்கலான்னு. ஆனா போன அருணகிரிநாதர் விழாவில் நீங்க ஒரு பாட்டு பாடினீங்களே ஐயா, அதை கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு ஒரு பாமர மனிதன் வந்து கேட்பான். பாட்டை திரும்ப 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 எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காதது இசை மட்டும்தான். மற்ற எல்லாம் சலித்து விடும். கடைசி காலத்தில் கூட இசை நமக்கு துணை வரும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. ரொம்ப அருணகிரிநாதர் அழகா சொல்வார்.
இயல்காரவங்க பதிப்பிக்கும் போது எத்தனை பிரச்சனை தெரியுமா? எங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி ஒரு பதிப்பில் ஒரு ஓலைச்சுவடியில் இப்படி இருந்தது. திருப்பரங்குன்றம் திருப்புகழ். அதை ஒரு பாடக்கூடிய ஒருத்தர் தான் சரியா பாடினார். என்ன தெரியுமா? சந்ததம் பந்த திருப்பரங்குன்றனாவே பிரச்சனை தான் போல இருக்கு. சந்ததம் பந்த தொடராலை பதிப்பிக்கும் பொழுது செந்திலம் கண்டி கதிர்வேலான்னு பதிப்பிச்சுட்டாங்க. ஓலைச்சுவடியில் கதிர் காமான்னு இருக்கு. இவங்க கதிர்னு ஒன்னே வேளான்னு பதிப்பிச்சுட்டாங்க. இவங்களுடைய அறிவு, இயல் அறிவு, கதிர்வேல் என்பதுதான் இவங்களுக்கு தெரியும். ஆனா கண்டின்னு ஒன்று சொல்லியிருக்காரு, அது இலங்கை தலமாயிற்று, அதற்கு பக்கத்தில் வருது கதிர்காமமாக இருக்கும் என்பது ஒரு இசை புலவனுக்கு தான் அது தெரிஞ்சு சரியாக அதை பதிப்பித்தார்கள். அருமையான பாட்டு. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன்புற்று இடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபால செந்திலம் கண்டி கதிர்காமாம் தென்பரங்குன்றில் பெருமாளே பெருமாளே பெருமாளே. இசை அப்படி மயக்கும். இன்னைக்கு வரையும் பாட்டு தான். நீங்க பாடலை எப்போ பாடுறது, முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறதாங்கிறதுல இன்னைக்கு வரையும் தமிழ்த்தாய் வாழ்த்து ஆரம்பிச்சு பாட்டு தான் பிரச்சனையா இருக்கு. பேச்சு நீ எங்க ஒன்னா எப்படி ஒன்னா பேசு, மறுநாள் மன்னிப்பு கேட்டா சரியாயிடுது. ஆனா பாட்டு இருக்கு, அது நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரியாகாது. முதல்ல பாடுறியா, முடியுமா முடியாது, அவ்வளவுதான். பேச்சுல என்ன பேசினாலும் மறுநாள் மாசி பேசிட முடியுது. ஆனால் இசை என்பதில் நீங்க மாத்தி பண்ண ஒத்துக்கவே முடியாது. ஏன்னால் இசைக்கு மட்டும்தான் தொல்காப்பியத்திலே விதிவிலக்கு உண்டு. குறில் 1 மாத்திரை அளவு, நெடில் 2 மாத்திரை அளவு, அளபடை 3 மாத்திரை அளவு இப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப தொல்காப்பியத்தை போய் கேட்டாங்க, இசைக்கு உண்டானாங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டார். ஏன்? அந்த இசை பாடகன் எவ்வளவு பயிற்சி பெற்று எவ்வளவு உச்சஸ்தாயில் அவன் பாடுகிறானோ அதற்கு மாத்திரை அளவே கிடையாதுன்ட்டாரு. இசையோடு சிவனிய நரம்பின் மறையன்னு சொன்னார். இசையோடு ஒன்று பொருந்துமானால் அதற்கு மாத்திரை அளவே கிடையாது என்று விதிவிலக்கு பெற்றது இயலும் நாடகமும் அல்ல, இசை மட்டும்தான். இசைக்கு மட்டும் இல்லை விதிவிலக்கு. நீங்க மேல உச்சஸ்தாயில பாடும் பொழுது அங்க போய் நீங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. ஞானசம்பந்தர் வருகிறார், அண்ணாமலையை பார்க்கிறார். இந்த கோவில் பின்னாடி வந்த கோவில் பலருக்கும் தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு கோபுரத்திற்கும் ஒவ்வொரு காலகட்ட வரலாறு உண்டு. அண்ணாமலையார் மலைதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை பார்க்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம், புள்ளி வச்ச எழுத்து. அந்த எழுத்துக்கு அரை மாத்திரை. ஆனால் திருஞான சம்பந்தர் பாட்டில் அப்படி கிடையாது. அருணகிரிநாதருடைய சந்த தமிழ் அப்படி கிடையாது. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன். இங்க எங்க நீங்க அரை மாத்திரம் சொல்லுவீங்க? ஒருவன்றதுல ஏன் அண்ணாமலையரை கீழே பார்த்து வணங்கல, அண்ணாமலையரை மேல பார்த்து வணங்கினார்? பாட்டு மேல போகுது. பெண்ணாகிய பெருமான். எனக்கு இவ்வளவுதான் முடியுது. எங்க குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் இன்னும் சொல்லுவார், அது மேல மலையில போய் எதிரொலிக்கும். அப்ப 2 பெருமான் என்பதற்கு 2 மாத்திரை அளவுக்கு நீ இவ்வளவு மாத்திரை இழுக்கிறனா அதை தான் சொன்னார். இசையோடு சிவனினால், சிவனுதல் என்றால் பொருந்துதல்னு பேரு. இசையோட பொருந்திருச்சுன்னா நான் சொல்ற இயல் மாத்திரை அளவு அதுல பார்க்க வேண்டாம், அது அவரவர்களுடைய திறனுக்கு நான் விட்டு விடுகிறேன்னு சொன்னார். ரொம்ப அழகா நம்முடைய நடுவர் அவர்கள் பாடி தொடங்கினார்கள் ஒரு பாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்படியே நம்ம கண்முன் கொண்டு வரும். நான் சும்மா 2 வரி மட்டும் அது இசைக்காக. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல
கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. இதுல ஒண்ணு இருக்கு தெரியுமா? முருகன் எப்படி வரான்? தக்க தக்கிட்ட 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 தா தக்க தக்கிட்ட 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 தா. அப்படி அந்த குழந்தை நடந்து வரும் பொழுது பாட்டில் இயல் மட்டுமல்ல, இங்கே இசை நம்மை ஈர்க்கிறது. இதை தண்டையணி, வெண்டயம், கிண்கிணி சதங்கையும். என்ன அரசியல் மாநாடு நடக்கிறோம்? இதை போய் எப்படி படிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இதை பாட மட்டும்தானே முடியும். அடுத்து அருமையா ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் இதை நீங்க நேரடியா சொன்னீங்கன்னா பல பிரச்சனை வரும். அருணகிரிநாதர் பாட்டில் அப்படியே அடிச்சு விட்டு போயினார். இதை நேரடியா விளக்கம் சொன்னீங்கன்னா சிக்கலாயிடும். இந்த பாட்டு ஒரு பாட்டு பாருங்க. காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கு தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமொருத்தும் காசினி முற்றும் திரியாதே சீவனொடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்கும் சீதள பத்மம் தருவாயே பாவநிறத்தின் தாருக வர்க்கம் பாழ்பட உக்ர தருவீரா பாணிகள் கொண்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா சூரர் மிக கொண்டாடி நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே தோகை நடத்தும் பெருமாளே தோகை நடத்தும் பெருமாளே. ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்ய, ஏன்னா எங்களுக்கு இசையில் படக்குன்னு கட் பண்ண மாதிரி முடிக்க வராதுங்க ஐயா. முடிச்சா அது இயல், இழுத்து பேசினா தான் இசை இல்லையா? நம்ம பாட்டு இப்போ நம்ம டக்கு டக்குன்னு நிறுத்தணும்னா அது இயல். ஆனால் இசை என்பதே ஒரு சொல் முடிகிற இடத்தில் மற்றொரு சொல் தொடங்கணும். அதுதான் இசை. இசைந்து வருவது இசை. இவர்கள் பேசுவது ஓசை. ஓசை ஒழுங்குபட்டால் இசை. எனவே இயல் ஒழுங்குபட்டால் அது இசை. உங்களை ஒழுங்குபட நாங்கள் அழைக்கின்றோம். ஒரே ஒரு பாட்டு, எவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாருங்க. முருகப்பெருமானை கொண்டு வரார். இந்த பாட்டோடு நான் நிறுத்தி நான் இடம் சாருவேன். காவடி சிந்து இல்லாமல் முருகனா, எங்கள் நடுவர் இவர்கள் அதை ரொம்ப விரும்பி கேட்பார்கள். பாதிமதி நதி மோது மணி சடை நதரருளிய குமரேசா பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காதுமொரு விழி காக முரகருள் மாய நரி திருமருகோனே காலன் எனை அணுகாமல் உன திரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியனோடு தேவர் சுரர் உலகாளும் வகை உரு சுரை மீளா ஆடும் மயிலினில் ஏறிய அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே சுதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தன்னில் உறைவோனே சூரனுடலர வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே வேலை விடவல பெருமாளே வேலை விடவல பெருமாளே. விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. ஒரு அருமையான அனுபவ நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போனார். அவருக்கு இசை ஞானம் இயல் ஞானம் ரெண்டுமே நல்ல கைவரப்பெற்றவர். அதனால் அழகாக சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் நடுவராக உட்காந்துருக்கிறது ஒரு வகையில் பாவம். ஏன்னா நிறுத்த வேண்டியிருக்கு பாருங்கள். நல்லா பாடுற ஒருத்தர் போய் பாடாதீங்க அப்படின்னா டூக்கு டூக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருந்தா அது என்னமோ எந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணால் பாவமோ தெரில. இந்த நடுவராக உட்கார்றது பெரிய பாவம். நானும் அங்கே உட்காந்து அவங்கள மாதிரி ஆசையாக கேட்டுட்டு ஆனந்தமாக வீட்டுக்கு போகலாம். ஆனால் அதுக்கு கவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இல்லை, விளையாட்டுக்கு சொன்னேன். இன்னொருத்தர் பேசும்போது நிறுத்துறது எவ்வளோ மனசு வேதனைப்படுது தெரியுங்களா? நான் ரொம்ப மனசில் வருந்துகிற ஒரு விஷயம் அது தனியாக. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தம்பி சிவ சதீஷ் பறந்து வர. வெற்றிவேல் முருகனுக்கு
ஞானவேல் முருகனுக்கு. இதுதான் ஐயலுடைய சிறப்பு. இசையிலிருந்து வந்தவங்க பாட்டை பாடினாங்களா? பாட்டு பாடும்போது நீங்கள் கை தட்டிக்கிட்டு தான் இருந்தீங்க, அதில் கலந்துக்க முடியல. வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொன்ன உடனே நீங்களும் நீ வேறனாது நான் வேறதாவது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்த பார்த்தீங்களா? இதுதான் இயலுடைய வெற்றியே. நடுவர் அவர்களே, அருமையாக எதிரணியிலே வந்து பாடுகிறேன் என்கின்ற பெயரிலே பேசினார்கள், பேசுகிறேன் என்கின்ற பெயரிலே பாடினார்கள். அதில் கற்பகம் அக்கா அவங்களோட பேரை வச்சே பாடினாங்க பாருங்க. கைத்தல நிறைகணி அப்பமோடு அவல்பொறி கப்பிய கரிமுக நடிபேணி கற்றிடும் அடியவர் குத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதோகம்னு அவங்கள பற்றி பாடினாங்க. அதுலேயே சொல்லிட்டாங்க, அருணகிரிநாத பெருமான் வந்து திருப்புகளை பாட சொல்லல, படிக்கணும்னு சொல்றாரு. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ. இந்த புத்தியோட தான் எனக்கு கல்யாணம் ஆகாத நேரத்தில் நான் வந்து விரல் மாறணைந்து பாட்டை விட்ட பாடு கிடையாது. திருப்புகள் பக்கமெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு விரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் அப்படின்னு பாடிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் பாடல் தொடங்குகிற போது தொடங்கிய அந்த இசையிலே தொடங்கினேன். ஆனால் கடைசியிலே இயல் என்ன உணர்த்துகிறது என்று பார்க்கிற போது அதில் சொல்றாரு, அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. இன்னொருவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பிடித்து கொள்ளாதே, உன்னுடைய அறிவால் கடவுள் யார் என்பதை அறி என்று அருணகிரிநாத பெருமான் ஞான பாடம் நடத்துகிறார். அதுதான் இயல் சொல்லுது. இது எனக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சுன்னு கேட்டா, விரல் மாற அணிந்து பாடி கல்யாணம் நடந்துருச்சு. நீங்க சொன்னீங்களே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி, அர்ச்சனையும் நடந்துச்சு, பிரச்சனையும் வந்து எல்லாம் நடந்துச்சு. நான் திருப்புகழ் வகுப்பு எடுக்கிற ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஊருக்கே சொன்னாலும் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சொல்ல முடியல. நீங்கள் பாடினீங்களேங்க ஐயா பாதிமதி நதி, அந்த பாட்டில் நான் பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போது பாதிமதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும்போது, ஒரு மனைவி கணவனிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்றால் பாகு மாறி பேச வேண்டும், பாக்கு மாறி பேசக்கூடாது அப்படின்னு குறிப்பாக அவங்களுக்கு சொன்னேன். அவங்களும் அறிவால் அறிந்துன்னு அடுத்த வரியை படித்தாங்க. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா, நீ என்னோட பாதத்தை புடி, உங்கள்கிட்ட பாகு மாதிரி பேசுகிறேன். திருப்புகழ் என்பது வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, வழிகாட்டும் நூல். சரிங்களா? திருப்புகழ் அப்படி வழிகாட்டு நூல் பற்றி எல்லாம் கவலை இல்லை, அது நடந்துதான் நடக்கலையா அதுதான் எங்களுக்கு தெரியும். நடந்து கொண்டு பாத பூஜை நடக்குது, இன்னும் பாகு கனிமொழி வரல. அது உங்க தலையெழுத்து. தலையெழுத்துன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு குறிப்பு சொல்றேங்க. தலையெழுத்து அழிக்கிறது முருகப்பெருமானுடைய பாதம்னு அவர் சொல்லிட்டார். தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் இதன் பாவடி எட்டிலும் பட்டது. ஓகே, அவர் தலை மேல முருகன் பாதம் பட்டுருச்சு. ஓகே, நம்ம தலை மேல படுமா? படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முருகப்பெருமானுடைய பாதத்தை ஒரு பிள்ளை தமிழ்ல சொல்லும் போது ஒரு புலவர் சொல்றாருங்க, முருகா பிள்ளை தமிழில் சிற்றில்னு ஒரு பருவம். அந்த பருவத்தில் முருகன் வந்து மணலில் வீடு கட்டி விளையாடுறாங்க பெண்கள், அதை இடிக்க வர்றான். இடிக்க வரும்போது பெண்கள் வேண்டாம் முருகா வராத. ஏன்? உங்கள் வீட்டு இடிச்சிருவேன்னு பயமா? வீட்டு இடிஞ்சா பரவாயில்ல முருகா, நீ என்னமோ வீட்டை கட்டி கொடுத்துருவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டை இடிச்சேன்னு வச்சுக்குவேன், உன் காலில் மண்ணு படும். சரி, காலில் மண்ணு பட்டா பிரச்சனை இல்லை முருகா, சிவபெருமானுடைய நெஞ்சில மண்ணுப்படும் முருகா. ஏன்? அள்ளி எடுத்து அணைக்கிற போது எட்டி உதப்பி இல்லை, சிவபெருமானுடைய நெஞ்சில மண்ணுப்படும். சரி, சிவபெருமானுடைய நெஞ்சில மண்ணுப்பட்டாலும் பரவாயில்ல, அம்பாளுடைய மடியில மண்ணுப்படும். உனக்கு பால் கொடுக்குற போது அவளுடைய மடியில மண்படும். சரி, அது மட்டும் தானா? அங்க பட்டா என்ன இங்க பட்டா என்ன? அருணகிரிநாதருடைய ஏட்டில் திருப்புகழ் ஏட்டில் மண்படும் முருகா, அதனால் இடிக்காதேன்னு ஒரு புலவர் பாடுறாரு. சரி, இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட ஏதாவது நம்ம மேலே பட்டா நம்முடைய தலையெழுத்து மாறுமா மாறாதா? திருப்புகழ் அவருடைய திருவடி பட்டிருக்கா இல்லையா? இது ஒன்று. இன்னும் கொஞ்சம் நம்ம இயல்ல யோசிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எருவாய் கருவாய் தனிலே பாட்டு அருமையாக பாடினீங்க. பாடுகிற போது அவங்க ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அதில் ஐயா கூட பேசும்போது ஒன்று சொன்னார். எனது காதர் பாட்சா உயிர் போகும்போது பாட்டு பாடினாரு, பேசலை. காதர் பாட்சா சொல்றது முக்கியம் இல்லை, அருணகிரிநாதர் சொல்றதாங்க முக்கியம். அவர் என்ன சொல்றாரு? ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோது அருள் தாராய். உயிர் போகிற நேரத்தில் உயிரை காப்பாத்து முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் பேசணும்னு சொல்றாரு, பாடணும்னு சொல்லலை. அதுக்கு அடுத்த வரி ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோது அருள் தாராய். அப்புறம்
ஒரு தடவை முருகா எனவோர் தரமோதடியார் முடிமே நிலைதால் அருள்வோனே. நீ திருப்புகளையே படிக்க வேண்டாம், ஒன்றும் பரவாயில்ல, முருகாங்கிற நாமத்தை உருகி சொல்லுப்பா. முருகப்பெருமான் டோர் டெலிவரியை தன்னுடைய பாதத்தை தலைமையில் வைப்பா. முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதால் அருள்வோனேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப முருகான்னு சொன்னாவே போதும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார் அருணகிரிநாதர். அப்ப இசையை நான் வேண்டான்னு சொல்ல, இயல்பாக வருவது, இசையை வைப்பது ரொம்ப கஷ்டம். என்கிட்ட ஒரு பையன் படிக்கிறான், உத்தமன்னு பேர். யார் இப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. அவனுக்கு தமிழ்ல அவன் பேரு எழுத தெரியாது. ஊனா போடு ஊன்னு இழுப்பான். என்னடா இந்த ஊனாவை வளைக்கவே முடிய மாட்டேங்குது சார் அப்படிங்கிற. அது மாதிரி இசையை வளைச்சு பாடுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த ஆறுமுகம் பாட்டு எடுத்துங்க, எத்தனை ராகத்தில் பாடுறீங்க? நீங்க ஒன்று பாடுறீங்க, அவங்க ஒன்று பாடுறாங்க, நாங்கள் எதை பாடுறேன்னே தெரியல. உண்மையிலே நாங்கள் இசையில் லயிச்சு போய் அருணகிரிநாதர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத மறந்து போய் இசையோடு நின்றுறோம். ஐயா சொன்னார், நாங்கள் திருப்புகழை பாடிட்டு போனால் அடுத்த நிகழ்ச்சிக்கு பாமரர்கள் அதையே பாடச் சொல்வார்கள். ஏங்க, ஒரு ஞானமயமான விஷயம் பாமரர்களை பாமரர்களாகவே வைத்திருப்பதா? அவர்களை மேடை ஏற்றி ஒரு ஞானி லெவலுக்கு, குரு லெவலுக்கு உயர்த்தக்கூடியது தான் சிறப்பு. அப்படி உயர்த்தக்கூடியது ஒருபோதும் இசையால் முடியாது, இயலால் மட்டும்தான் முடியும். அவர்களை கடையனுக்கும் கடை தேற்றம் தருவது இயல்தான். இசை பாட முடியாது. இசையை பாடணும்னா சாப்பிடாம இருக்கணும். அக்கா சுச்சித்திராக்கெல்லாம் 6 மணிக்கு மேலே சாப்பிட்றது கிடையாது. ஆமாம், பசியோடு தான் பாடணுங்கிறாங்க. உண்மையாங்க, நாங்கள் முதல்லையே பசியோட வறுமையில் இருக்கிறவங்க. என்னை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாட முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு நகைச்சுவையாக ஒரு கதையும் கூட உண்டு. ஒரு விழா அமைப்பாளர் என்ன பண்ணார், நீங்கள் நல்லா பாடணும், அதுக்காக நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டார். பசி தாங்க முடியல இவருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் பாடிக்கிட்டே இருக்கார். பாடிக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பெட்டி கடை இருக்குது. அந்த பெட்டி கடையை பார்த்த உடனே இவர் பாடிக்கிட்டே இருந்தவர் ஜதி சொல்ல ஆரம்பித்தார். தக்க ஜொன்னு தக்க ஜிம்மி தக்கி டக்க கிடதுன்னு சொல்ல ஆரம்பித்தார். சொன்னவர் அந்த பாட்டிலேயே கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, ஒருத்தன் அந்த நேரம் பார்த்து ₹1 2 பழம்னு வாங்கினான். வாங்கி அந்த பழத்தை வாங்கும்போது இவன் பார்க்கும்போது தக்க சொன்னு தக்க ஜிம்மி தக்கி டக்க கிட்ட தத்தீம் தக்க ஜொன்னு தருகிறதும் தா அப்படின்னு சொன்னார் பாருங்க. தொங்கிறத தான்னார். அங்கே கொலையில் தொங்கிட்டு இருக்குல்ல, தொங்கிறத தான்னார். இவன் வாங்கி தோலை உரிச்சு வாயில போட்டான். திங்கிறத தான்னார். தொங்கிறதா திங்கிறதா தொங்கிறதா இப்படி போனாங்க. அப்போ இசை என்பது வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பாட முடியாது. நாங்கள் முதல்லயே கஷ்டத்தில் இருக்கோம். அப்போ இயலா இருந்தா ரொம்ப எளிமையாக போயிடலாம். அது ரொம்ப தேவையா இருக்கு. அதையும் தாண்டி அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, திருப்புகழை படிங்க அப்படின்னு தான் சொல்றாரு. படிக்கும் திருப்புகழ் போற்றுவன். ஏன் பத்தர் கணப்பிரிய திருப்புகழ் என்ன சொல்றாரு? பத்தர கணப்பிரிய நித்த நடித்திடு பக்ஷி நடத்திய குபகூர்ப பட்சிமே தட்சிண உத்தர திட்குளம் அற்புதம் அற்புதம் எனபோதும் சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பு என வைத்து உலகில் பரவ சித்த அனுகிரகம் மறவேனே. அருணகிரிநாத பெருமானுக்கே முருகப்பெருமான் போட்ட ஆர்டர் செப்பு என்பதுதான், பாடு என்பதல்ல. சரிங்களா? அதனால சொன்னால் போதும் என்பதை தான் அவர் சொல்றார். அதையும் தாண்டிங்க இன்னொன்று சொன்னார் குருநாதர் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் இங்கே பாடுனார். அவர் உச்சஸ்தாயிக்கு பாடலாம், எப்படி வேணாலும் பாடலாம். அவரே சொல்றாரு, பாடுற குரல் முக்கியம்ப்பா. அப்படி பாடுற குரல் முக்கியம் இல்லையா? உனக்கு கோளையா இருக்கா, இல்லை தொண்டை சரியா இல்லையா, அப்போ நீ கம்முன்னு பேசிட்டு போயிரு, சொல்லிட்டு போயிருங்கிறார். கோளை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழையடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல், பாடிய சொல்லல்ல, சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் அப்படின்னார். சொன்னா போதும் அப்படிங்கிறார். அப்ப அருணகிரிநாத பெருமானுக்கு ஞானசம்பந்தரே சொல்லி கொடுத்தது என்னன்னா, திருப்புகழை சொன்னால் போதும், பாட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதான் சொல்றாரு. நீங்க திருப்புகழ்ல இசையில வரும் இல்லைன்னு சொல்லுங்க, இசையில நம்ம லைட்ஸ் எப்படி நின்றோம். இப்ப நாதவிந்து கலாதி திருப்புகழ் எல்லாத்துக்கும் தெரியும். நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி. ஏழையடியார் ஓரளவுக்கு தான் பாடுவேன். இந்த பாட்டை நீங்க இசையா பார்த்தீங்க வச்சுக்கீங்களேன், ஒரு பொருளுக்குள்ளேயே போக மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, உண்மையிலே இதே இசை குறிப்பில் பாடுறாரு பாருங்க. தாத தத்தத தாதா ததா தத தூது துத்துது தூது 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 சாச சச்ச சாச சாச சச சாச டாட டட்டட டாடா டடா டட டூடு டுடு டூடு டுடு டுடு டிடி 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 அப்படியே போகுது.
இந்த பாட்டு கேட்டாலும் சரி, அந்த பாட்டு கேட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அனுபவம் மேலோங்கணும்னு சொன்னா இசையை கடந்து, இந்த ராஜகோபுரத்தை கடந்து மூலஸ்தானத்துக்கு போற மாதிரி இசையை கடந்து இயலுக்குள்ள போகணும். நாத விந்து கலாதி ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு எல்லா பூஜையும் முடிக்கலாம். அர்ச்சனை திருப்புகழ் இருக்கு, அதுல அர்ச்சனை இருக்கு. நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, அர்ச்சனை ஒன்று. அர்ச்சனை மட்டுமா அதுக்குள்ள இருக்குன்னு கேட்டா, அர்ச்சனையை தாண்டி ஆராதனை இருக்கு. பூஜை பண்ணும் போது அதுக்கு மந்திரம் சொல்லணுமா? வேண்டாம். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். இதை சொல்லி தீபாராதனை பண்ணலாம். அர்ச்சனை, ஆராதனை. அப்ப பிரார்த்தனை அடுத்த வரையும் படிக்கணும். இதலும் பல கோலால பூஜையும், ஓதலும் குண ஆச்சார நீதியும், ஈரமும் குரு சீர்பாத சேவையும். கோயிலுக்கு போனா எப்படி வேண்டணும்னு அருணுகிறாரு பாடம் நடத்துறாருங்க. போன உடனே எனக்கு அதை கொடு, எனக்கு அதை கொடுன்னு கேட்கக்கூடாது. நான் அடுத்தவனுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு முத்திய கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இதலும் பல, அப்புறம் தான் பூஜை. இதலும் பல கோலால பூஜையும், நிறைய படிக்கணும்பா. ஓதலும், அப்புறம் குண ஆச்சார நீதியும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் குருநாதரை மறக்கக்கூடாது. ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப குருவோட நிலையில நின்றணுமா? அப்படிதான் குருவை தாண்டியும் போகணும், குரு ஈக்குவலா வரணுங்கிறது ஒரு திருப்புகள்ல சொல்றாரு. இப்ப அர்ச்சனை, ஆராதனை, பிரார்த்தனை, அப்புறம் கீர்த்தனை. மொத்தமா பாட்டு பாடுங்க கீர்த்தனை. ஒரே கல்ல 4 மாங்கான திருப்புகழ் தான். இது இசையால சொல்ல முடியாது, இயலால் மட்டும்தான் சொல்ல முடியும். இனிமேல் நம்ம பூஜையில ஒரே ஒரு திருப்புகழ் பாடுங்கோ இல்ல பேசுங்கோ, முருகப்பெருமான் சந்தோஷப்படுவார். முருகப்பெருமானே திருப்புகள்ல பல இடத்துல பேசி இருக்காருங்க. தண்டையணி வெண்டையன் திருப்புகளை பாடுவதற்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும்ல. போனாரு திருச்செந்தூருக்கு போன உடனே முருகப்பெருமான் நின்ன கோலத்துல காட்சி கொடுத்தாரு, அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுத்தாரு, மயில்ல காட்சி கொடுத்தாரு. முருகா, உன்னை இப்படி பார்த்து ரொம்ப போர் அடிக்குது முருகா. ஓகே, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டான்ஸ் ஆடு. ஆடணுமா? ஆமா, ஆடணும்னா நீ பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பேசுனாங்களா இல்லையா? 2 பேரும் பேசுனாங்க. அது மட்டும் இல்லை, முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை பாடுனாரா சொன்னாரா? சொன்னார். கொன்றை சடையாருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகிர்ந்தார். எப்படி சொன்னாருங்கிறது ஒரு இடத்துல சொல்லாரு பாருங்க. மழலை மொழி கொடு தெளித்தர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே. மழலை மொழியில சொன்னானா? மழலையில சொன்னா சில குழந்தைக்கு உளரும், என்ன மாதிரி உளரும். இந்த மேடையிலே நான் தான் குழந்தை, அது வேற சின்ன பையன் நான் தான். சரணம் வேற அவர் தான் வயசுல பெரியவர்னு சொல்லிட்டார். ஆமா, மழலை மொழி கொடு. முருக உளர்னானா? இல்ல, மழலை மொழி கொடு தெளிதர, தெளிவா சொன்னானா. தெளிதர எதுடா பிரணவ பொருள் அப்படின்னு கேட்டா, அறிவை அறிவது தாண்டா பிரணவத்தினுடைய பொருள்னு அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் உணர்த்தி இருக்காரு. அந்த பேசின விதத்தை சொன்னார். அப்ப நான் இன்னொன்னு சொன்னேன், குருநாதர் என்கிற படியில நிக்க கூடாது, அதுக்கு மேல நம்ம மேல போகணும் அப்படின்னு ஒரு பணி சொன்னேன். அதை எங்க சொல்றாரு தெரியுங்களா? தட்டி கொடுத்தும் வாழ்த்தும் நடுவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா திருப்புகளையும் பெருமாளே பெருமாளேன்னு வரும்னு சொன்னீங்கல்ல, கடைசியில தம்பிராணியனும் கூட வரும். அதே மாதிரி ஒரே ஒரு திருப்புகள்ல மட்டுங்க எல்லா வரியிலையும் இறுதியில அருள்வாயே அருள்வாயே அருள்வாயேன்னு முடியும். அது எந்த ஊர் திருப்புகள்னா எங்க ஊர் திருப்புகழ். திருப்பூருக்கு பக்கத்துல கொங்கணகிரின்னு ஒரு திருப்புகழ்ங்க ஊருங்க. அங்க பாடுறாரு. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புல மகற்றி வளர் அந்தி பகலற்ற நீனை வருள்வாயே அம்புவிதன் அக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. இப்படியெல்லாம் பாடுறாருல்ல. இதுல என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டா, ஒரு திருப்புகள்ல ஞானசம்பந்தர மாதிரி நான் பாடணும்னு கேட்டார். அது தொடக்க நிலை. ஞானசம்பந்தருக்கு எப்படி முத்து பல்லக்கு முத்துச்சிவிகை இந்த மாதிரி பரிசெல்லாம் கிடைச்சது, அது மாதிரி எனக்கு வேணும்னு கேட்கிறாரு பாருங்க. தண்டிகை கண்ணப்பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரமவிதத்தினுடன் அருள்வாயே அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருநாதரை போல நானும் பரிசு பெற வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்கிறார் என்று சொன்னால், நம்மை சாதாரண அடித்தட்டு மக்களாக இல்லாமல் சிஷியர்களாக மட்டும் வைத்திருக்காமல் குருநாதர்களாக மாற்றக்கூடிய, அந்த குன்றின் மேலிட்ட விளக்காக மாற்றக்கூடிய தன்மை இயலுக்குத்தான் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். முருகபூபதி ஐயாவை பற்றி ஒன்னே ஒன்று சொன்னாங்க, அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேங்க.
அவர் வந்து அதையே வேதமாக வாழ்க்கை பொருளாக வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். உண்மையிலேயே திருப்புகழை வழிபாட்டு நூலாக வைத்துக்கொண்டு கடந்து போய் விடக்கூடாது, அதில் கலந்து விட வேண்டும், அது வழிகாட்டு நூலாக மாற வேண்டும். ஈசான சிவாச்சாரியாரை பற்றி ஐயா சொன்னாங்க. இது அப்ப நடந்தது. இப்ப ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேங்க. சைவ சமயத்துல ஒரு முடிமணி அப்படின்னு சொன்னா கைலாய மலை, கைலாயத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பார்கள். வைணவத்துல பரமபதத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. திருச்செந்தூர் வந்து ரெண்டுக்கும் இணையான தலம், பரமபதமாய செந்தில். அதே மாதிரி கையிலை மலையணைய செந்தில் திருப்புகழ்ல வருது. கையிலை மலையணைய செந்திற் பதிவாழ்வே அப்படின்னு பாடுறாரு. அந்த டைம்ல இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயில் கும்பாபிஷேகம், ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் பொருள் படைத்த ஓதுவா மூர்த்திகள் கைலாய யாத்திரை போறாங்க. அப்போ ஒரு ஓதுவார்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்க கைலாய யாத்திரை வரலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் திருப்புகழை வேதமாக பார்க்கிறேன், அதில் அருணகிரிநாத பெருமான் சொல்லிவிட்டார், கையிலை மலை அணைய செந்திற் பதிவாழ்வே என்று சொல்லிவிட்டார், அதனால் நான் போக மாட்டேன் என்று சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, அனுதினமும் நம்முடைய பழனியிலே தண்டாயுதபாணி கண்டார்தம் மனமுறுக்கும் பண்டிதமாம் சிரத்தழகும் காணக்கான கொண்டாட பெற்றதொரு கோவண சீரும் கொண்ட தண்டாயுத தெய்வத்தின் முன்பு அனுதினமும் திருப்புகழ் பாடக்கூடிய உங்களுடைய மாணவர் வெங்கடேசன் ஓதுவார். நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அதுதான் உண்மையான வழிபாடு. இப்ப பக்தியில திருப்புகழை தொடங்கும் போது கல்யாணம்னா அது காது குத்துனா அதுன்னு பாட தொடங்கலாம். கடைசியிலே நான் எதை கேட்டு வந்தாலும் முருகப்பெருமா நீ தந்து விடுவாய், திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வெலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலே. ஒருத்தரை மதிப்பதில்லைன்னா சரஸ்வதி கிட்ட போய் கல்வியை கொடு, லட்சுமி கிட்ட போய் பணத்தை கொடு, அம்பாள் கிட்ட போய் வீரத்தை கொடு, எல்லாத்தையும் முருகப்பெருமான் தருவான் என்கின்ற எண்ணத்தை இயல் தந்துவிடும். அதன் காரணமாக இசை என்பது கோயிலை நிர்மாணிக்கக்கூடிய தேவஸ்தானமாக இருக்கலாம், இயல்தான் இறைவனா இருக்கக்கூடிய மூலஸ்தானம் என்பதை தெரிவித்து, இயல் என்பது கால், இசை என்பது சதங்கை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்ல பேச்சுக்கலையில் நல்ல அருமையாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார். இப்போ பாடவும் செய்கிறார். உண்மையிலே நல்லா இருக்கு. அதில் இந்த நாதவிந்து கலாதி நமோ நம திருப்புகழ் அவர் எடுத்தபோது எனக்கு என்ன மனசில் ஓடிச்சுன்னு கேட்டால், எங்கள் அம்மா வீட்டில் பூஜை முடித்து கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி அந்த திருப்புகழ் தான் தொடர்ந்து போடுவாங்க. தீப மங்கள ஜோதி நமோ நமங்கிற போது கற்பூர ஆரத்தி அம்மா எடுப்பாங்க வீட்டில். எனக்கு இப்போ நினச்சி பார்க்குறேன், ஒரு பெரிய பாரம்பரியம். வீட்லேயே வந்து திருப்புகழை பாடுகிற பழக்கத்தை என்னுடைய தாயார் ரொம்ப இனிமையாக பாடுவாங்க. அக்கா பெரிய பாடகி இல்லை, வேறு பாட்டெல்லாம் அவங்க பிரமாதமாக பாடி நான் கேட்டதில்லை. ஆனால் இந்த ஒரு பாடல் அப்படியே அவங்க ரொம்ப உருக்கமாக பாடுவாங்க. அதில் இன்றைக்கி சதீஷனுடைய அணுகுமுறை, அதில் பிரார்த்தனை இருக்குது, அதே நேரத்தில் ஆராதனை இருக்குது, பிறகு தோத்திரம் இருக்குது, அந்த ஒரு பாடலில் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை ரொம்ப சிறந்த கருத்து. அழகாக அதை அவர் எடுத்து சொன்னார். நாம் அதை வாழ்த்தணும். அப்புறம் இந்த படிக்க அப்படின்னு வர்றதால அது இயலா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்து திருப்பி திருப்பி. படிக்கன்னு சொன்னாலேயே அது இயல்னு பொருள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அவன் என்ன படிக்கான், பாட்டு படிக்காம்பாங்க. இல்லை பாட்டு படி, பாட்டு படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாடுன்னு அர்த்தம். அவன் என்ன படிக்கான், பாட்டு படிக்கான். இந்த எட்டயபுரத்துக்காரர் மகாகவி பாரதி புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கித்த தும்பும் நல் கீதம் படிப்பான். அவன் பாருங்க, படிப்பான்னு சொன்னால் புல்லாங்குழல் யாராவது படிப்பாங்களே? பாட்டு பாடுவதையும் இசைப்பதையும் படித்தல் என்று சொல்லுகிற வழக்கம் பாண்டி நாட்டு தமிழ். அது திருநெல்வேலி பக்கத்தில் என்ன படிக்கான், பாட்டு படிக்கான் அப்படிம்பாங்க. அதனால் படிக்கன்னு சொன்னால் இயல்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது இசையை குறிப்பதாகவும் அமையும் அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த விவாதம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்காக அதை அந்த அளவோடு அதை நிறுத்திட்டு